விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழத்தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் 2026 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கின திங்கக்கிழமையிலேயே செவ்வாயினுடைய பயிற்சி மத்தியானம் 2:21 அப்படியே செவ்வாய் 8லிருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க. 8ஆம் இடத்திலிருந்து தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள், கொடுத்த வாக்கை நிறைவேற்றிக்க முடியாத நிலைகள் இருந்து வந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படின்ற மாதிரியான சில தன்மை. உண்மையை சொல்லணும்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கையில பணம் இல்லாத நிலை, கடன் வாங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்ற மாதிரியான சில விஷயங்கள் கடந்த காலங்களில் செவ்வாய் 2 இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமாக இருந்து 2ஆம் இடத்துல இருந்து வருமானத்தை தடுத்துக்கிட்டு இருந்தாரு. கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அப்படியே 1.5 மாசம் 1 மாசம் இழுத்தடிச்சு அவங்களே கேட்டு கொஞ்சம் அவமானப்படக்கூடிய நிலையெல்லாம் வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இதற்கு பிறகு அந்த நிலை அப்படியே மாறக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் அப்படியே 9ஆம் இடத்துக்கு வந்து கூடுதலாக குருவின் சுக்கிரனுடைய அமைப்புகள்ல வராரு. தந்தையோட மட்டும் ஒரு முன்விரோதம் வரும். தந்தையுடைய சொத்துக்கான அமைப்புகள் ஏதாவது வில்லங்கங்கள் இப்போ கொஞ்சம் அப்படி லேசாக வெளிப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் முற்பகுதியில பிரச்சனையாக வந்து பிற்பகுதியில அதை அப்படி சமாளிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நிலை தான். அடுத்தடுத்த கோச்சார நிலைகள்ல பார்த்தீங்கன்னா புதன் குரு சுக்கிரனுடைய அமைப்புகள்ல தான் வாரம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைன்றதுனால வில்லங்கமா வந்தா கூட சமாளிச்சுட்டங்க சாதிச்சுட்டங்கன்ற கூடிய அமைப்புகள், திருமணம் மாதிரியான அமைப்புகள்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, 3ஆம் ஸ்தானாதிபதி குரு சுக்கிர தொடர்புல இருக்காருன்றதுனால முயற்சிகள் பலிக்கிறது, கீர்த்தி கிடைக்கிறது. ஒரு முயற்சியில இறங்குனங்க, அது அப்படியே பெருசா சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க அப்படி ஆயிடுச்சுங்கன்ற மாதிரியான காலர் தூக்கி விட்டுக்கிற ஒரு காலகட்டமா இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. சந்திராஷ்டம அமைப்புகள் இந்த வாரத்துல இல்லைன்றதுனால சந்திரனும் பாத்தீங்கன்னா 11, 12, 1, 2ஆம் இடத்தோட வரக்கூடிய ஒரு நல்ல தன்மை, வளர்பிறை சந்திரனா இருக்க போறாரு. வார பிற்பகுதியில ராசியில இருக்க போறாருன்றதெல்லாம் நல்ல தெளிவான மனநிலையோட இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி கடைசி வாரம் 2026.